ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஏன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஹையஸ்ட்டாக ஓட்டானது டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித உப்பு, அதாவது சால்ட்டு. இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் எல்லாமே சொல்ல போகிறேன். யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, இதுக்கு இங்கிலீஷில் பேர். இது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆஹா இந்து உப்பு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து தான் உங்களுக்கு பவுடர் ஆக்கி கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இமயமலை உப்பு. அதுதான் ஹிமாலயன் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இமயமலை உப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து இமயமலையிலேருந்து நமக்கு அங்கே இமயமலையில் நமக்கு வந்து பஞ்சாப் அப்படிங்கிற பாகிஸ்தான் சைடில் வந்து பஞ்சாப் அப்படிங்கிற சுரங்கத்துலேருந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த பாறைகள்லேருந்து இடித்து இது மாதிரி கட்டி கட்டியாக கொண்டுட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நமக்கு வந்து இடித்து நம்ம டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ரீஃபைன் பண்ண மாட்டாங்க, நேச்சுரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதை நாமளே இது மாதிரி கட்டி கட்டியாக வாங்கி நம்மளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொடிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குதோ அப்போ நான் ட்ரை பண்ணுற மெத்தடில் யூஸ் பண்ணிக்காங்க. இதை நம்ம வந்து உடச்சி கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் நமக்கு அரைப்படுற மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். நான் கவரை வச்சு கொஞ்சம் வந்து இடிச்சுக்கிட்டேன். பிளாஸ்டிக் கவர் கிழிஞ்சிச்சுன்னா வேறு மாற்றிக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டிக் அதில் ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக அது மாதிரி கட்டியாக போட்டிங்கன்னா பிளேடு உடஞ்சிரும். ஸோ மிக்ஸி உங்களுடைய ஜாரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து பொடிக்கிறதுக்கு எப்படியோ அதை பார்த்துக்கோங்க. பொடிச்சு நம்ம பீங்கான் ஜாடி இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்து உப்பு, ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, அடுத்து இமயமலை உப்பு. இதை பற்றி நம்ம சொல்லியாச்சு இல்லையா. இதோட பேர் இது தான். இது நமக்கு வந்து சுரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வருது. அதாவது பாகிஸ்தானில் வந்து பஞ்சாப் அப்படிங்கிற சுரங்கத்துலேருந்து இதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து பவுடராக்கி விற்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சில இடங்களில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து வெளியூர் போகும்போது வண்டியில் சேல்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ இது மாதிரி ஒரு 2-3 உப்பு வாங்கினோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு உப்பை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நம்ம வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, இது ஏன் பிங்க் சால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் அயன் கண்டென்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்கிறதுனால இதை வந்து இயற்கையாகவே லைட்டு பிங்க் கலர்லாகவே இருக்கும். நேச்சுரலாகவே லைட்டு பிங்கிஷாக தான் இதோட கலரு. மார்க்கெட்டில் டார்க்கு பிங்க்காக இருக்குது உப்பு அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. லைட்டு பிங்க்கு உங்களுக்கு வந்து கலரே உங்களுக்கு தெரியாது, டார்க்காகவே தெரியாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்குது, டார்க்காக இருக்க மாதிரி தெரியுதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு செக் பண்ணுங்கள். கலர் தனியாக உப்பு தனியாக வருதுன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட்டி கட்டியாக விற்கிறாங்க. நம்மளே வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து அதிகமாக சுத்திகரிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நம்மளே இடித்து பொடிச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நமக்கு நார்மல் உப்பை விட கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 84 தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து அதிகமாக சுத்திகரிக்காமல் இருக்கிறதுனால இதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய 84 மினரல்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, பசியை தூண்டும். பசி இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாக இந்த உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா பசியை தூண்டும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், எலக்ட்ரோலைட்டுக்களை வந்து ஈக்குவலாக வச்சுக்கும் நம்ம உடம்புல, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை ஸ்கின் ரிலேட்டடாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பா அந்த மாதிரி இடத்துல ஸ்கின் ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த உப்பை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, நார்மலாக நம்ம சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற உப்பு எல்லா டிஷ்லேயுமே நம்ம சேர்ப்போம். பட் இந்த உப்பு அளவாக தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு சில டிஷ்ஷில் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. மகாராஷ்டிராலலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து விரதத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் இதை வந்து விரதத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் அயோடின் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க பார்த்து சாப்பிடுங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நார்மல் உப்பு மாதிரியே இல்லை சோடியம் இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷருக்கு, அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.